இன்றைய தமிழ் டாப் செய்தி மேகதாது அணை விவகாரம். நதிகளை தேசிய மையமாக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓ. நாராயணசாமி வலியுறுத்தல். மேகதாது அணை கட்டும் முயற்சியில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருவது தமிழக மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று தமிழ் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஓ. நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. இது கர்நாடக அரசின் திட்டமிட்ட நடவடிக்கையா அல்லது துணை முதலமைச்சர் டி. சிவக்குமார் மேற்கொண்டு வரும் அதிரடி அரசியல் முயற்சியா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனையை உருவாக்கும் நோக்கத்துடன் இத்தகைய செயல்பாடுகள் நடைபெறுகின்றன என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது. மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரி நீரின் ஓட்டம் குறையும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதோடு காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக விவசாயிகள் வாழ்வாதாரம் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள சட்ட விதிமுறைகளை மீறி எந்த மாநிலமும் தனிச்செயல்பாடு மேற்கொள்ளக்கூடாது. அந்த வகையில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முயற்சித்தால் அது காவிரி மேலாண்மை வாரியத்தின் சட்ட திட்டங்களுக்கு எதிரான செயலாகும் என்று நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நதிநீர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு இந்தியாவின் அனைத்து முக்கிய நதிகளையும் தேசியமயமாக்க வேண்டும். மாநிலங்களுக்கிடையேயான நீர் விவகார பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நதிகளை தேசிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மட்டுமே நீண்டகால தீர்வாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுக்க தமிழக விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட தயாராக உள்ளனர். தமிழக முதலமைச்சரும் இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ. நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.